கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவதாக. அவருடைய கருத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு விசேஷமாய் சில்ட்ரன்ஸ் டேவா இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல எதிர்காலங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தரும்படிக்காக நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆக ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் உமது கோவிலாக மாற்றிட ஆண்டவரே, எங்களை தூய ஆவியானவரே உங்களுடைய அன்பின் பிரசனத்திற்குள்ளே பிரசனத்துக்குள்ளே எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பழைய பாடலை நம்ம சேர்ந்து நம்ம பாடலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே, உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. அனுதினமும் உன் புகழை பாடிட வரம் வேண்டும், உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. எல்லாருமாய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. ஆவியுள் நிரம்பிட வேண்டும், தூய ஆவியால் வாழ்ந்திட வேண்டும், ஆவியுள் தூய ஆவியால் வாழ்ந்திட வேண்டும், சார்ந்து பகர்ந்திட வேண்டும், சார்ந்து பகர்ந்திட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை செய்திட வேண்டும், உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே, உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. அல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் அர்ப்பணித்து கண்களை மூடி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே சிறுவர் தினம், அதாவது சில்ட்ரன்ஸ் டே என்று நம்ம பார்க்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு எங்கள் எல்லாரையும் நீர் அழைத்து வந்திர நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சில்ட்ரன்ஸ் டேவை தேவன் தாமே ஆசீர்வதித்து இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்கிற, வெளியில நடக்கிற, வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பங்கனையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. தேவன் ஞானத்தை தாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளை போல மாற்றுங்க. டீச்சர் சாருக்கு கீழ்ப்படிந்திருக்க நல்ல எஜுகேஷன் கொடுத்து ஆண்டவரே நன்றாக படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி
நல்ல ஒரு ஃபியூச்சரை, எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதித்து தருகிறமைக்காக ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பேர பேத்தி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சொந்த பந்தங்களுக்காக செபிக்கிறோம். அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கோவிலாக எங்களை மாற்றுங்க. நீர் வாசம் செங்கும் ஆண்டவரை வாசம் பண்ணும் தூய ஆவியானுடைய துணையோடு கூட ஆண்டவரை நீர் எங்களை ஆலயமாய் மாற்றிருக்கிற அதற்காய் கோடி கோடி நன்றி. ஆண்டவர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய அன்பின் கரம் இம்மட்டுமாய் தாங்கி எங்களை நடத்தினதை இனிமேலும் நடத்துகிறமைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்துல ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்து வாக்குத்தத்த வசனங்களை கேட்டு நேயருக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னோம். ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் யார் யார் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நம் கரங்களை உயர்த்தும் போது அவர் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை நம் வாழ்க்கையில, ஒவ்வொரு வாழ்க்கையில என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆகவே தான் இந்த நாளிலே நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் இந்த நாளிலே எல்லா சில்ட்ரன்ஸ்களையும் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு என்ன டேமா? சில்ட்ரன்ஸ் டே. எல்லா சில்ட்ரன்ஸ்களும் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஒரு பிள்ளையோ, ரெண்டு பிள்ளையோ, மூணோ, நாலோ, அஞ்சோ. பழைய காலத்துல நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு எவ்வளவுப்பா? 5, 6, 7, 11. எங்க தாத்தா ஆயாக்கு 11 பிள்ளைங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த எங்க தாத்தா பாட்டியானா எங்க ஐயாவுடைய குடும்பம் 11 பிள்ளைகள். அப்படி தேவன் ஒவ்வொரு தாய் தகப்பனை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆகவே தேவன் பெரியவர், நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவரா இருக்கிறார். அந்த 11 பேரில 9 குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சார். ஆகவே அந்த 9 குடும்பங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே தேவனை துதிக்கலாமா? பரலோகத்தின் தேவனை, தேவதூதர்கள் எல்லாரும் துதிக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்போது துதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் ஆண்டவர் இருந்தவராய் இருக்கிறார். ஆகவே சொல்லலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சேர்ந்து சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நாம் அவரை பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்ல சொல்ல தேவன் நம் ஆவி, ஆத்தும, சரீரங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவார். ஆகவே அவர் நல்லவர் என்று சொல்லுகிறோம், வல்லவர் என்று சொல்லுகிறோம், அருமையானவர், அதிசயமானவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே அந்த நல்லவராம் தெய்வத்தை துதித்து இப்போது நாம் பாடினோம். ஆண்டவரே உன் கோவிலாக எங்களை மாற்றணும். எல்லா கோவிலும் அசுத்தமா இருக்குமாமா? எப்படி இருக்குமா? இல்லையா? சுத்தமா, பரிசுத்தமா இருக்கும். ஆமா, ஆவியானவர் வந்து அங்க வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னாலே, ஒரு சின்ன சபையா இருக்கட்டும், பெரிய சபையா இருக்கட்டும், ஒரு சின்ன சர்ச்சா இருக்கட்டும், பெரிய சர்ச்சா இருக்கட்டும், கோவில் என்று சொன்னாலே அது எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உன் கோவிலாக என்னை மாற்றும். அப்போது தேவன் இப்போது நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பரிசுத்தப்படுத்தின தேவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோமா? மகிழ்வோம், மகிழ்வோம், தினாக்க மகிழ்வோம் என்று சொல்லி ஒரு பழைய பாடல் தான். இந்த பாடலை பாடலாம், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சி கும்பனும் மண்ணுமாக
கர்த்தரை துதித்து இந்த பாடலை பாடலாம். Hallelujah. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுங்க. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சின்னம் திருவயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அழைப்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுத்தாதவை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுத்தாதவை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை காலமாசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். நீங்க சொல்லுங்க. அவர் வரும் நாளில் என்னை காலமாசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் 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 ஆமென். தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில்
உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் தாய் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இதோ நமக்கு கொடுத்த இன்னைக்கு கொடுத்த ஒரு நரசிங் மட பார்க்க போகிறோம். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி ஐசாயா 49:3. ஏசாயா 49:3. He said to me, Israel, you are my servant. Because of you, people will praise me. Yes. Amen. Hallelujah. Hallelujah. Israel, you are my servant. servant. அப்புறம் மாமா மேல பண்ணி. Because of you, people will praise me. Yeah. I said, I have worked, but how hopeless it Okay, is. அவ்வளவுதான். Because of you, the world will praise. ஆண்டவர் நம்ம இந்த நாளில பாருங்க சொல்றாரு. இது ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், எஸ், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். ஹalleluya. You are my servant. நீ வந்து துதிக்கும்போது you are going to glorify me என்று சொல்கிறார். நான் என் ஆண்டவருக்கு அடிமை, நான் என் ஆண்டவருக்கு ஊழியர், நான் என் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. அது இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் சொல்றார், முன் வழியாய் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். ஹalleluya. ஆகவே அந்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே நாம் துதிக்க போகிறோம். கண்களை மூடி அப்படியே துதிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நாளைக்கு கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் டே பார்க்காத நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய அந்த சில்ட்ரன்ஸ் பெற்றெடுத்த தாய் தகப்பன் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆனால் எங்களை வைத்திருக்கிறீரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்ம துதிக்க போகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி சொல்ல போகிறோம் என்று சொல்லி அப்படியே துதிங்க. ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. You are the chosen people என்று சொல்கிறார். நீங்களே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்கிறார். நீங்க தேவனுக்கு உகந்த பிள்ளைகளா இருக்க கர்த்தர் இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த வேளையில நாம் தேவனுக்கிட்ட ஒவ்வொரு கருத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த வேளையில பெரியவர், மகத்தான காரியங்களை செய்வார். முக்கியமாக இந்த வேளையில நாம் ஜெபிக்கிற காரியங்களை ரொம்ப உருக்கமாக்கவும், தேவனிடத்துல உற்சாகமாக்கும் விசுவாசத்தோடு நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதுல முக்கியமாக இந்த வேளையில ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாம ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்திலே அதிகமாய் தேவனுடைய பணிகளை செய்து கொண்டு வராங்க. அவங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இந்த நாட்களிலே ஒரு ஊழியருடைய ஜெபத்தை ஒரு மெசேஜை கேட்டிருந்ததுக்கு இந்த பிரேயர் தொடங்குறதுக்கு முன்பால அப்படி என்ன சொல்றாருன்னா, அந்த ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பயங்கரமான தடைகள் அவர்கள் மத்தியில வருமா. எப்படி வருமா? மனைகள் வழியா, பிள்ளைகள் வழியா, இது பிரச்சனைகள் வழியா, ஒரு நோய்கள் வழியா அவங்க ஊழியங்களை எடுத்து செய்யக்கூடாதபடிக்கு தடைகள் வந்து நிற்குமா. ஆகவே ஆண்டவரே, இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் மாற்றுகிறவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எங்கும் உள்ள எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் போய் சேரட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேங்க்யூ. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்க போகுது. ஆமென், 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 ஆமென். நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் இந்த நாளில வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தாவே, இந்த வியாதிகளை எல்லாம் மாற்றுங்க ராஜா. பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதிகளை குணமாக்குங்க தகப்பன். ஆமென், 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 ஆமென். பிரச்சனைகள் ஆண்டவரே, ஊழியக்காரருக்கு மனைவி வழியாகவும், பிள்ளைகள் வழியாகவும், பெற்றோர்கள் வழியாகவோ, ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தின் வழியாகவோ, வியாதிகள் வழியாகவோ, பலவீனங்கள் வழியாகவோ, பணம் காசு வழியாகவோ எதுவுமே அவர்களை தாக்காதபடிக்கு ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகள் ஊழியர்களை செய்யட்டும். பலப்படுத்துங்க தகப்பனே.
அவங்க கால்களை அங்கே மான்கால்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க. ஊழியம் செய்கிற சகோதரனையும் சகோதரிகளையும் ஆண்டவரே சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. எல்லா மறைநூல் ஊழியக்காரர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பாதிரிமார்களே, சிஸ்டர்ஸ்களே, பிஷப்புகளே, ஆண்டவரே கன்னியாஸ்திரிகளே, ஆண்டவரே எத்தனையோ கான்வென்ட்ல நடத்துறாங்க, ஸ்கூல்ல நடத்துறாங்க, காலேஜ்ல நடத்துறாங்க, அனாதை வீதிகளை நடத்துறாங்க, ஆண்டவரே ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்களை வச்சு நடத்துறாங்க. இப்படிப்பட்ட எல்லா ஊழியக்கார பிள்ளைகள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அச்சாந்தர் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. நான் என் ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக நாம் வாழ்கிற இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தேசத்துல நமக்கு ஆசீர்வாதங்கள் ரொம்ப தேவை, க்ஷேமம் தேவை, சுகம் தேவை, பலன் தேவை. ஆகிய ஆண்டவரே ஒப்புக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் தங்குகிற எங்க தேசத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்களையோ சீஃப் மினிஸ்டர்களையோ சின்ன சின்ன மினிஸ்டர்களையோ ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நம்ம வீதியில யார் எடுத்து நடத்துறாங்களோ நம்ம வீட்டில் இருக்கிற மினிஸ்டர்களையோ ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். நீங்க எல்லாம் கண்ணு போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வரும் வந்து உட்காருவாங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்தை நடத்துகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை நீடோடு நியாயத்தோடு நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க. எங்க தேசங்களை நடத்த போதுமான ஞானங்களை நாங்கள் நிரப்புங்க ராஜா. நிறைய தேவைகள் இருக்குது ஆண்டவரே. அப்பா எங்க தேசங்களை ஆண்டவரே எல்லாவித தீய சக்திகளை ஆளாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பேற்பட்ட பெரியோர்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்க தேசத்தை நீதியோடும் நியாயத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் ஆண்டவரே எங்க தேசத்தை நடத்த உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்துக்கு என்ன தேவைகளோ கர்த்தரை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்தவர்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் மாற்றுங்க. கிறிஸ்தவர்களுக்கு வருகிற துன்பங்களை மாற்றுங்க. மழையால் வருகிற பிரச்சனைகளை மாற்றுங்க. அப்பா இந்த கிளைமேட் மூலமா வருகிற காரியங்களை கர்த்தர் மாற்றுங்க. எங்க தேசத்தின் மேல உங்க கரத்தை வையுங்க ராஜா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனைகளை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவரே எங்க தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்ப இப்பொழுது ரொம்ப ஸ்பெஷலா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். டுடே இஸ் சில்ட்ரன்ஸ் டே. ஆமென். ஆண்டவர் பிள்ளைகளை ரொம்ப கிருபையாய் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த பலனை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காத இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். நிறைய பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பிறந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, நீரே இந்த பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து தாய்மார்களா இருக்கிற நாம் எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்ப்பம் தரிக்காத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கருத்துல கொடுக்க. எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, வீட்டுக்கு வந்த மருமகள், வீட்டுக்கு வந்த மருமகள், ஆண்டவரே எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென் 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 ஆமென். Thank you thank you thank you thank you Lord. அப்பா எங்களுக்காய் கொடுத்த 4 பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தர் நீர் கர்ப்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே கர்ப்பம் தரிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தரிக்க செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பெண் பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்டெப்பிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைய ஸ்பெஷல் சைல்ட் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹேண்டிகாப்ட் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முக்கியமாக ராஜா இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு விசேஷமா இந்த குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
அம்மா இல்ல, அப்பா இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் நீங்க தொடைங்க ராஜா. நீங்க தொடைக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே, நிறைய தாய் தகப்பன்மார்களுக்கு பிள்ளைகள் இழந்திருப்பாங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட தாய் தகப்பன்மாரை ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. ராஜா, நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. எல்லா பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எஸ் 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 எஸ். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அனுதினமும் தாய்மார்களாகிய நாம ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வேலைக்கு போகும்போதோ இல்ல ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜுக்கு போகும்போதோ எங்க போனாலும் தாய்மார்களோ தகப்பன்மாரோ அந்த பிள்ளைகளுக்கு முன்னால வந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜம்ப் பண்ணி அனுப்புங்க. ரொம்ப அர்ஜென்டா அந்த பிள்ளைகள் திருதமா போகாத அவங்க சொன்னா ஒரு நிமிஷம் அந்த சமூகத்தை நின்று ஜம்ப் பண்ணிட்டு போப்பா, அப்பா ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தை சொன்னும் போது கர்த்தர் அவர்களோடு கூட வருவார். அல்லேலூயா. அப்ப இந்த வேளையில முக்கியமாக நோயாளிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுல முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஒரு சகோதரி ஸ்டெல்லா, அந்த சகோதரி இந்த நாட்களிலே கேன்சர் ஆயிட்டு அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த அம்மாக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல சகோதரி சாந்தி, அவங்களும் நோய்பட்டு இந்த நாளில அதிகமான ஜுரம், அந்த சகோதரிக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குவோம். சுந்தரி அவங்க தகப்பனார் இந்த நாட்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு, அவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பலவீனங்களெல்லாம் மாற்ற நம்ம மத்தியில் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த வசனம் நம்ம படிச்சோம் பாருங்க. இது ஏசாயா 49:13 சொல்கிறது, நீ வந்து என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்கிறது. ஆகவே அந்த மகிமைப்படுத்துகிற தேவனை நான் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா. நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணாமா? எல்லாரும் சேருங்க. செல்லம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த செல்லம்மாவை கர்த்தர் தொடுங்க தகப்பனே. அந்த அம்மாவை போல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ராஜா தகப்பனே. அந்த தாய்மாரை போல நிறைய பேர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜா. ஆண்டவரே, தாய்க்கு இருக்கிற பயங்களை மாற்றுங்க. அந்த மகள் கூடவே இருந்து பார்த்துக் கொள்கிற ரூபாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாலிப மக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த மகளோடு கூட இணைஞ்சு சகோதரி ஜாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு என் தாயாருக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாங்க. கர்த்தாவே, அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த தாயார் செல்லம்மாவை தொடுங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த இடங்களில வந்து அந்த மகன் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. மனுஷனால் ஆகாது, டாக்டரால் ஆகாது, என் தேவனால் ஆகும் ஆண்டவரே. கேன்சரை கேன்சல் பண்ண உங்களால முடியும் ஆண்டவரே. என் கர்த்தர் செய்வீர் ஆண்டவரே. உம்மால் ஆகும் தகப்பனே. அதே போல சாந்தியம்மாக்காக ஸ்தோத்திரம். அந்த தாயாரை கூட ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற ஜுரங்களை மாற்றுங்க. கர்த்தருடைய கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் இந்த நாட்களில் சுகராலும் பிபிஆரும் தைராய்டாலும் கை கால் நோவுகள், முட்டி நோவுகள், பல்லு நோவு, கண்டு நோவு, காது நோவு, தொண்டை நோவு என்று சொல்லி அதுவரை எத்தனை வழிகளில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு வழிகளிலும் இயேசுவின் தழும்புகளை நீங்க வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பதற்காக நீரல்லவா ஒவ்வொருத்தரும் சுகத்தை கொடுப்பது ஆண்டவரே. மாத்திரம் இல்ல, மருந்து இல்ல ஆண்டவரே. நீர் தான் ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. நீர் சுகத்தை பூமியில வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. கனிகள் எல்லாம் எங்களுக்கு உணவாய் மாறட்டும், மரங்கள் எல்லாம் மருந்தாய் மாறட்டும் என்று சொல்கிறே. அதனால உட்பவிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரிக்க தகப்பன். என் தேவரே, நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாட்களில் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க. ஐசி வார்டுல இருக்கிற பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க ஆண்டவரே. ஸ்பெஷல் வார்டுல இருக்கிற பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க ஆண்டவரே. அப்பா ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீ பெரியவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகள் மேலும் உடைய கரங்களை வைக்கிறமைக்காக நன்றி ராஜா. உங்க தழும்புகளால குணமடைந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே. இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே. அப்பா, சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாங்க ராஜா.
ராஜா. ஆண்டவரே தாய் தகப்பனுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே ரூபா ஜாயை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை கட்டிடுங்க ராஜா. நான் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னவரே, இந்த பூமியில் நீங்க சமாதானத்தை வச்சிருக்கிறீங்க, அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறமைக்காக உமக்கு நன்றி. மன தேவையில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ராஜா. கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் கஷ்டங்கள் மாறட்டும் தகப்பனே. கடன்பட்டிருக்கிற பிள்ளைகள் கடன்கள் தீரட்டும் தகப்பனே. வாங்கின காசுகளை கொடுக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா வட்டிக்கோ ஆண்டவரே வாங்கின பிள்ளைகளை ஆண்டவரே கண்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே வீட்டுக்காக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை காண்பீங்க இயேசு சுவாமி. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே விற்கப்படாத வீடுகள் விற்கப்படட்டும் தகப்பனே. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு மன தேவைகளை என் கர்த்தர் சந்திக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி 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 சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த வேளையில எல்லா ஜெபங்களும் பாதத்துல வைக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே பிசினஸ்ல செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலைகளை தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தரமான வேலைகளை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே ஏற்ற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற மனவாளனை காண்பீங்க ஆண்டவரே. ஏற்ற ஆண்டவரே ஆண்களுக்கு நல்ல ஒரு மனவாட்டியை காண்பீங்க இயேசு சுவாமி. ஏற்ற துணைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களை ஆசீர்வதிங்க, பிசினஸ் பண்றவங்களை ஆசீர்வதிங்க, கைகளின் பலனை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாவற்றும் கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசனுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஊழியக்காரரை அழைத்து அவரோடும் வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த ஜீவனை வார்த்தை வழியா எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கனம் மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலே நீ என் தாசன் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you Lord. நன்றி நன்றி. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு வல்ல பெரும் காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை காத்து நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மையும் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இந்த சில்ட்ரன்ஸ் டேல இந்த சாயங்காலம் வருகிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினே இருங்க. பிள்ளைகள் தேவைகளை சந்திக்க முடியாது தேவனுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையில உங்க பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிச்சீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? இயேசு ரத்தம் ஜெயம் சொன்னீங்களா? போன் பண்ணீங்களா? ஒரு சிலருக்கு போன் பண்ணல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்ணிடுவோம், போன் பண்ணி நம்ம விஷ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம தாய் ஆக முடியாது, அவங்க இல்லைன்னா நாம தகப்பன் ஆக முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு சில பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, நான் பிறந்ததுனால தான்ப்பா நீ அப்பா, நீ நான் பிறந்ததுனாலதான் நீ எனக்கு அம்மாவா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நம்ம பைபிள் எடுத்துக்குவோம் எல்லாருமா. மார்க் சென்ட் மார்க் 10th சாப்டர்ல அங்க ஒரு 4 வசனம், பிள்ளைகளுக்கான ஒரு வசனம். அதுல தாய் தகப்பனுடைய கடமைகள் கூட இருக்கிறது. ஆக மார்க் 10th சாப்டர்ல 13 to 16 இலக்கி வசனம் வந்து 15-16 வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. மார்க் 10th சாப்டர் 15-16 மிக அற்புதமான ஒரு வசனம். எடுத்துக்கிட்டீங்களா? மார்க் 10th சாப்டர் 15 and 16. மார்க் 10, 15, 16 படிங்க. I assure you that whoever does not receive the kingdom of God like a child will never enter it. Then he took the children in his arms, placed his hands on each of them and blessed them. ஆமென். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நடக்கணும். அதனால
ஆண்டவர் அந்த பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பனுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? 13, 14, 15 இப்படி 16 வரைக்கும் படிச்சுவாங்க. ஒரு இடத்துல ஒரு வசனம் நல்ல சத்தமா படிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு ஆண்டவர் இயேசு தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது யார் தடுத்தாங்க? பெரியவங்க தடுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நிறைய தடைகள் எல்லாம் வருது. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? தடை பண்ணாங்க. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வந்திருக்கிறத சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்து நினைக்கிறார். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? இயேசு அதை கேட்டு அதை கண்டு பாருங்க. கண்ணாடி சீக்கிரம் வேற போனாங்க. இயேசு அதை கண்டா. நல்ல ஞாபகம் வச்சுக்க. நம்முடைய பிள்ளைகளை நம்ம நல்ல நிலையில வளர்க்கிறோமா, கெட்ட நிலையில வளர்க்கிறோமா? பிள்ளைங்க செவி கொடுக்கறாங்களா இல்லையா? நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, கெட்ட பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, சொல்ற பேச்சு கேட்கிறாங்களா இல்லையா? எல்லாத்தையும் இயேசு பார்த்துன்னு தான் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு அதை கண்டு வசனம் அடைந்து சத்யா இயேசு என்ன ஆயிட்டாரா? பிள்ளைகள் இயேசுவினிடத்துல வருகிறதை பார்த்து அவங்க தடை பண்ணதுனால அதை பார்த்து அவரு என்ன பேஜாராயிட்டார். என்னப்பா இவங்களுக்கு இன்னும் புத்தி இல்லையா? அவங்க இந்த பெரியவங்களாம் பிள்ளைங்களை என் இடத்துல அனுப்ப கூடாதா அப்படின்னு வசனம் அடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான் இருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்குரியதானதான பரலோக ராஜ்யமா இருக்கிறது. தடை பண்ணாதிருங்க. அவங்க இடத்துல என்னிடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்க. கோயிலுக்கு போக சொல்லுங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்க, தேவனை ஆராதிக்க சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க, சங்கீதங்களை படிக்க சொல்லுங்க, பைபிளை படிக்க சொல்லுங்க. அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? எவனாகிலும் சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் அவன் பிரவேசிப்பதில்லை. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால், ஏற்றுக்கொள்ளாவிட்டால், என்னிடத்துல வராமற் போனால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? அவர்களை அந்த எல்லா பிள்ளைகளையும் அணைத்துக் கொண்டு தம்மிடத்திலே ஆண்டவர் இயேசு அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யார் ஒருவர் இயேசுவண்டை வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் பிள்ளைகளை கோயிலுக்கு போங்கன்னு சொல்றது, அதனால்தான் பிள்ளைகளை பைபிள் படிங்கன்னு சொல்றது, அதனால்தான் பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இதுக்காக தான். யார் ஒருவர் ஆலயத்தை தேடி வருகிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரை தேடி போகிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட விசேஷமான சில்ட்ரன்ஸ் டே தான் இந்த நாள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் என்னிடத்துல வரவிடுங்க, ஒருத்தரோட தடம் பண்ணாதீங்க. எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நோயாளியா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் சைல்டா இருந்தாலும் சரி, பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, இல்ல கை கால் வராதவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை கூட என்னிடத்துல ஒப்பு கொடுங்க, நான் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்க. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அவர் சொன்னார்? அப்படி வாங்க. அதுக்கு முன்னால மத்தேயு வாங்க, மத்தேயு 18 அதிகாரம் வாங்க. மேத்யூ 18th சாப்டர்ல அங்கே 13th வேர்ட் ஒண்ணு படிக்கிறாங்க. 3வது வசனம் மட்டும் படிக்கிறாங்க பாருங்க இங்கிலீஷ்ல. 18 மேத்யூ 18 அதுல 3rd வேர்ட் 3வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? அது மார்க்குக்கு முன்னாலே இருக்கும் பாருங்க. 18th
ஏன்னா இங்கிலீஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றோம். 18th chapter verse 3 அங்க மிக அருமையான ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 18:3. And said, I assure you that unless you change and become like children, you will never enter the kingdom of heaven. ஆமென். நீங்கள் மனம் திரும்பி இப்போ ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு இல்லையா? ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு? முதல்ல இருந்து படிக்கலாம். வசனம் படிங்க. அவ்வேளையிலே அந்த வேளையில சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவராய் இருப்பார் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். முதலாவது வசனமா? ஆமா, முதலாவது வசனம் என்ன சொல்றா பாருங்க. இயேசுவண்டை சீஷர்கள் எல்லாம் வந்து என்ன கேக்குறாங்க? ஆண்டவரே, பரலோகத்துல யார் பெரியவரா இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, யார் பெரியவங்களா இருப்பாங்க? தேவன் ஒருவர் தான் பெரியவரா இருப்பார். இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். அவர் ஒருவர் தான் பெரியவரா இருப்பார் பரலோகத்துல. இவ்வளோ ரகசியத்தை அறிஞ்சு 3 வருஷம் இயேசு கூடவே இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய போதனை எல்லாவற்றையும் கேட்டு கூட சீஷர்களுக்கு இருந்த சந்தேகம் பாருங்க, பரலோகத்துல யார் பெரியவனா இருப்பான்? ஏன்னா இந்த 12 பேர்ல யாருன்னா ஒருத்தர் பெரிய இருக்குங்க இல்லையா? 12 பேரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி பார்த்தாரா, வித்தியாசமா பார்த்தாரா? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. ஒரே ஆவியானவர் தான் கொடுத்தார். ஒரே அபிஷேகம் தான், ஒரே வல்லமை தான். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும், ஒருவேளை 2 பிள்ளைகளா இருந்தாலும் சரி, 1 பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 பிள்ளையா இருந்தாலும் சரி, 10 பிள்ளையா இருந்தாலும் சரி, 5 பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குவாங்க அம்மா அப்பா. வித்தியாசமா இருந்தா பாக்குறீங்களா? யாரையும் வித்தியாசமா பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே கர்ப்பத்திலிருந்து வந்தவங்க தான். எல்லாருக்கும் ஒரே தாய்ப்பால தான் கொடுத்திருக்கிறாங்க. ஒரே மாதிரி தான் வளர்த்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுடைய குணங்கள் வேற மாதிரியா இருக்கலாம், ஆனா தாய் தகப்பனுடைய குணம் அப்படி இருக்காது. ஒரு சில இடத்துல ஒரு சில பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் செல்லமா கூப்பிடுவாங்க, ஏன்னா கடைசி பிள்ளையா யாரோ இல்லையா? யாக்கோபு கூட பாருங்க, கடைசி பிள்ளையாகிய யோசேப்பை எப்படி பண்ணாராம்? ரொம்ப செல்லமா கூப்பிட்டாரு. அவரை செல்லமா வச்சுவார். யோசுவாவை கடைசி பிள்ளைய வந்து ரொம்ப செல்லமா வச்சிருந்தாராம். அதனால ரொம்ப ஆசை வச்சிருந்தாராம். அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்கள் மத்தியத்துல அப்படிப்பட்ட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, யார் பெரியவரா இருப்பார் என்று கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் படிங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து, ஆண்டவர் இயேசு ஒரு சின்ன பிள்ளையை அவரிடத்துல அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, அவர்கள் அந்த 12 பேர்கள் மத்தியில நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் எல்லா விதமான இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், இந்த பிள்ளைகளைப் போல, சிறு பிள்ளைகளைப் போல, நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகளைப் போல நீ மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பவே இல்ல. தேவையில்லாத காரியங்களுக்கு யார் பெரியவன், நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ முன்னப்போ, நான் முன்னப்போ, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்கள்லாம் இருதயத்துல இருக்குது. மனம் திரும்பவே இல்லை, மனம் மாறவே இல்லை. இந்த கெட்ட எண்ணத்தோடு கூட இருந்தா நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையா? சிறு பிள்ளைகளைப் போல, கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகளைப் போல, என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் கூட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா கிட்ட தான் விளையாடுவாங்க, அப்பா கிட்ட தான் விளையாடுவாங்க, பெருங்கிட்ட தான் விளையாடுவாங்க. அதான் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள். ஆகவேதான் அந்த பிள்ளைகளை அவர்களுக்கு அடையாளம் காட்டுறார். இந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் மனம் திரும்பி, இந்த பிள்ளைகளைப் போல பரலோக ராஜ்யம் அவர்களுடைய தான். இந்த பிள்ளைகளைப் போல நீ ஆகாவிட்டால், நீ மனம் திரும்பாமற் போனால் பரலோக ராஜ்யத்திலே நீ வரமாட்ட. நீ அப்ப எங்க பெரியவனா இருப்ப, சின்னவனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல, இந்த சிறு பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே மிகப்பெரியவனாயிருப்பான். இதுதாங்க நடக்கும்.
நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறியோ, அர்ப்பணிக்கிறியோ, ஒப்பு கொடுக்கிறியோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நடத்துவார். அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்பதான் நம்ம கேட்டோம் இல்லையா, ஒரு சிலருக்கு 10 பிள்ளைங்க, 11 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க, 15 பிள்ளைங்க கூட இருந்துக்குது. 15 பிள்ளைங்க கூட இருந்திருக்குது. அவங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க, ஆளாக்கி இருக்கிறாங்க. 8 பிள்ளைங்க, 9 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஆளாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அவ்வளோ பிள்ளைங்களை கூட நல்ல புத்திமதியோடு கூட கொடுத்து வளர்த்துட்டாங்க அந்த காலத்துல அம்மா அப்பாங்க. ஆனா இந்த காலத்துல இந்த ஒன்னை வச்சுன்னு பாடுபடுத்துக்கே போதாங்க. இந்த 2 வழக்குமே முடிக்கலங்க, இந்த 1 வழக்குமே முடிக்கலான்றாங்க. அப்ப அந்த காலத்துல 10, 15, 13 இருந்து எப்படி வளர்த்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த விசுவாசம் தாங்க. அவங்க மனம் திரும்பி எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி வளர்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த விசுவாசத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு வருகிற பேர பேத்தி பிள்ளைகள் முதல் கொண்டு நம்ம பிள்ளைகளை நாம வளர்க்கணும், ஆளாக்கணும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்போது நீங்கள் பிள்ளைகளை போல மாறுவீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் பெரிய இடத்துல வைப்பேன், விசேஷமான இடத்துல நான் உங்களை வைப்பேன் என்று ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். ஆக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா இருக்கிறதுனால தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தைகளை பிள்ளைகள் என்ன பண்ணோம், கேட்கணுங்க, கேட்கணும். நம்ம பிள்ளைகள் எபிசியன் 6th சாப்டர்ல வாங்க 1 to 3 அந்த இடத்துல பாருங்க, ஒரு சில வசனங்களை ஆண்டவர் சொல்றார், இதான் நியாயம்ன்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்றார். எபிசியன் 6th சாப்டர்ல 1 and 2 எடுத்துக்கிட்டீங்களா? கலாத்தியருக்கு அடுத்து பிலிப்பியருக்கு நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பத்தியா பச்சையா படிங்க சீக்கிரம் சரிங்களா? எபிசியன் 6th சாப்டர்ல 1 and 2 உங்க சத்தம் கேட்கணும், அதனால்தான். First 1 and 2. Children, it is your Christian duty to obey your parents, for this is the right thing to do. Respect your father and mother is the first commandment that has promise added. Amen. Hallelujah. So that all may go well with you and you may live a long time in the land. நீங்க என்ன சொல்றாரு பாருங்க கிளீனா, பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கர்த்தருக்குள்ள எப்படியா இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள்ள. இதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்படியா இருக்கணுமா, கீழ்ப்படிந்திருங்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அதனால்தான் அவங்களை ஜெபத்துக்கு போக சொல்றது, அதனால்தான் பைபிள் படிக்க சொல்றது, அதனால்தான் கோயிலுக்கு போக சொல்றது. ஞாயிற்றுக்கிழமை எதை தவறு இல்லையோ ஆராதனைய தவற விடாத, கட்டாயமா போ. அடிச்சாவது அனுப்புறாங்க இன்னைக்கு கூட கோயிலுக்கு. எதுக்காக? இதை கத்துக்கொள்ளணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து தாய் தகப்பனை நீ மதிக்கணும். இது அவசியம், இதான் கட்டாயம். தேவன் கொடுக்கிற விசேஷமான கட்டளை தான். அடுத்த 2வது வசனம் பாருங்க. நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்க்கையில நன்மை உண்டாய் இருப்பதற்கும் நீ நீடித்த நாட்கள் வாழணும் அப்படின்னு சொன்னா. பத்தியா, உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா. வாழ்நாட்கள் நீ நல்லா இருக்கணும், நீடித்து இருக்கணும்னா ரொம்ப நாள் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? உன் தாயையும் தகப்பனையும் ஆமா கடைசி நாள் வரைக்கும் அவர்களை என்ன பண்ணு, நீ கனம் பண்ணு. இதுதான் இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களுக்கு தெரியுதுல. வளர்ந்து ரெக்க வந்துச்சுன்னா அப்படியே பறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு ஹோம் ஃபார் ஏஜே இருக்காதுங்க. ஹோம் ஃபார் ஏஜே இருக்காது. ஹோம் ஃபார் ஏஜ்ல யார் இருக்கணும் தெரியுமா? யாருமே இல்லாதவங்க, கைவிடப்பட்டவங்க, அனாதையா இருக்கிறவங்க, அவங்கதான் இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய ஹோம் காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு அவங்களுக்கு பே பண்றாங்க. அங்க பே பண்ற நேரம் அப்பா அம்மா வீட்டுல வச்சுக்கணும், நீ பே பண்ணலாம் இல்லையா? எந்த தாய் தகப்பன நீங்களும் நானும் வேஸ்ட்ன்றீங்களோ அப்ப நீ ஒஸ்டா மாறிடுவேன். ஆண்டையில இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கட்டும். எந்த தாய் தகப்பனை நீ வேஸ்ட்ன்றியோ நீ ஒஸ்ட். நீ ஆண்டவர் சொல்றார், உன் தாய் தகப்பனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடு. எப்படி? உன் தாய் தகப்பனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடு, நான் உன்னை பெஸ்டா வைப்பேன். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு தாய் தகப்பனுக்கு நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தா ஆண்டவர் உன்னை எங்க வைக்குவாரு? பெஸ்டா வைப்பாரு. இது நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியுதுல. கணவனை இழந்த தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கும் போது அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்கள் சொல்லுவோம், கடைசி வரைக்கும் உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோப்பா. ஏதோ இருந்த நாள் வரைக்கும் அவர் பார்த்துருந்தாரு, அவர் போயிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நீதான் பாத்துக்கணும். 2 பிள்ளைங்களாம் சொல்லுவோம், ஒரு பக்கம் ரைட்ல இருங்க, ஒரு பிள்ளை லெப்ட்ல இருங்க, அவங்களை தாங்கி நடத்துங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களுக்கு தமிழ் வாத்தியார் சொல்லி விட்டு அந்த வார்த்தையை ஒரு நாளும் மறக்கிறதே இல்லை. என்ன சொல்லுவாருன்னா, கடைசி காலத்துல உன் தாய் தகப்பனை எப்படி பார்க்கணும்னா, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவங்கள சுகபத்திரத்தோடு கூட வச்சு அவங்க சாகுற நாள் வரைக்கும் அவங்க மனம் போனாம நீ பாத்துக்குவ அப்படின்னு சொன்னா, எப்படி அவங்க மனம் இது வரைக்கும் அவங்க சாகுற வரைக்கும் அவங்க தேவைகள்லாம் சந்திச்சு பேசுவாங்க தான். வயசான பேசிட்டு தான் இருப்பாங்க. எந்த பாட்டி தாத்தா பேசுறது இல்ல. நாளைக்கு நீ நானும் தாத்தா பாட்டி ஆனா என்ன வேலை? நம்மளுக்கு பேசுறது வேலை தான். ஆயா வாய முடி நிறு, தாத்தா வாய முடி நிறு அப்படின்னு தானே சொல்றாங்க. என்ன ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க. நாளைக்கு நீங்களும் நானும் அதான் பேச போறோம். அதான் கடைசி காலத்துல வேற ஒன்னும் இல்ல. என்ன பண்றாங்க? அதான் செய்வாங்க. நாங்களும் ஒரு நாள் வயசாக போறோங்க. அந்த நாள்ல நீ நான் அப்படிதான் பேச போறோம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சில காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மாமியாரே நீயும் ஒரு நாள்ல எப்படியா இருந்த, மருமகளா தான் இருந்த அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு நாள் அந்த நாள் ஆக போறோம். நீ நான் கேட்கலன்னா கூட சரி, உங்க வீட்டுல வாழ்ந்த பிள்ளை ஒரு நாள் கேட்கும். கேட்பாங்க. என்ன கேட்குவாங்க? என்ன கேட்குவாங்க தெரியுமா? எங்க ஆயாவை நீ எப்படி பண்ண, நீ எங்க தாத்தாவை நீ எப்படி பண்ண, நீ கேட்குவாங்க. வார்த்தை பையன் கேட்கும் இல்ல பொண்ணு கேட்கும். கண்டிப்பா நினைச்சுக்காதீங்க. அதனாலதான் அப்பா அம்மாங்க இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை போடும் போது பிள்ளைங்க இதுல சண்டை போடக்கூடாது. ரொம்ப ஷார்ப்பா அவங்களுக்கெல்லாம், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா கவனமா கேட்டுவாங்க. எங்க அம்மாவை திட்டினியா நீ, எங்க அப்பா வச்சியா நீ, இருக்கிற வரைக்கும் காசு கொடுன்னு அவர் வெளியே போனோம்னா அவர் திட்டியா நீ அப்படின்னு கேட்கும். பிள்ளைங்க எல்லாம் கேட்கும். ஒரு நாள் ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்க இதுல பேசக்கூடாது. ஆக பிரியமானவங்களே, அந்த வாத்தியார் சொன்னாரு, உன் தாய்க்கோ தகப்பனுக்கோ கடைசி நாள் வரைக்கும் இதெல்லாம் நீ செஞ்ச முடிச்சனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் தாய் தகப்பனிடத்திலிருந்து மலையத்தனையாய் பெற்று கடுகத்தனையாய் நீ அவர்களுக்கு வாபஸ் கொடுக்கிற. புரியுதா இந்த வசனம்? தாய் தகப்பனிடத்து மலையத்தனையாய் பெற்ற. எப்போ? தாயின் கருவிலிருந்து உருவான அந்த நாள் முதல் 10 மாதம் சுமந்து பெற்று உன்னை உயிர் போற நிலைமையில இல்லையா. எத்தனையோ தாய்மார் குழந்தை பெற்றோன்னு என்ன ஆடுறாங்க, செத்து போறாங்க. உயிர் போகிற நேரம் அந்த கர்ப்ப வேதனை பட்டு உன்னை பெற்று எடுத்து அவங்க ரத்தத்தையே உனக்கு பாலாய் கொடுத்து இப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கின அந்த தாயினிடத்திலிருந்து தாப்பனிடத்திலிருந்து மலை எத்தனையாய் பெற்று அந்த வாத்தியாருங்க, சீனிவாஸ் வாத்தியார், தமிழ் வாத்தியார், இன்றைக்கு எங்களுக்கு 6வது 7வது வகுப்பு படிக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. மலையத்தனையாய் உன் தாய் தகப்பனிடத்திலிருந்து பெற்று கடைசி நாள் வரைக்கும் அவங்களை நீ பாத்துக்கணும்னா கடுகத்தனை அளவாய் நீ அவர்களுக்கு திருப்பி கொடுத்ததாய் அர்த்தம் அப்படின்னு சொன்னார். எல்லாம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தாய் தகப்பனுடைய மனசை வேதனைப்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு தெரியல அவங்க, அவ்வளவுதான். சத்தியம் தெரியல, கீழ்ப்படி தெரியல. பாருங்க, பைபிள் என்ன சொல்றது? உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயா, நீ நல்லா இருக்குவ. நீ நீடித்து வாழணுமா, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, வேற எங்கேயும் இல்லை. நீதிமொழிகள் ஒரு சில வசனம் எல்லாம் நிறைய வசனம் இருக்குது. தாய் தகப்பனை மதிக்காதவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுது பைபிள். நான் சொல்லுங்க, அது சொல்றாரு.
எந்த தாயும் வந்து பிள்ளைங்க எப்படி ஆயிடணும், எந்த தகப்பனும் பிள்ளைங்க எப்படி ஆயிடணும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. என்னதான் கெட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் கூட, தப்பு செய்கிறவங்களா இருந்தாலும் கூட, துன்மார்க்கனா இருந்தாலும் கூட, 10 மணி ஆச்சு 11 மணி ஆச்சு இன்னும் வரவே இல்லையே, இவன் சாப்பிட்டானே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கதுவே எட்டி பார்த்துக்குவாங்க. ஒரு நாள்ல நாங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல இந்த சினிமா கூட்டாய் போயிட்டு 1 மணி 1:30 மணிக்கு வருவோம். எங்க அப்பா சிட்டு வரான், அது சாத்திரி திறக்காதான், வெளியே பணியில கூட்டம் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களான்னா, அதுல அந்த கதவு பக்கத்துல ஒரு துணி வச்சுட்டு தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா சும்மா இப்படி தள்ளோம்னா தந்துடுவாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிரு, எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு, சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கட்டிக்கில வச்சிரு, ஒருத்தங்க கொடுக்காது. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களா, கொண்டாந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்ப போய் கிச்சன்ல வச்சிருவாங்க. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு வந்து நாங்க சாப்பிடுவோம். மல்லமா வந்து எங்க அம்மா எட்டி பார்ப்போம். தான் தாய் தகப்பனுடைய குணங்கள். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாய் தகப்பனை கடைசி நாள் வரைக்கும் நீங்க நானும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வலியுறுத்துறார். அதனால்தான் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே வருது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நாள், பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற நாள், பிள்ளைகளுக்கு நீடித்த வாழ்வை கொடுக்கிற விசேஷமான ஒரு நாளா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் பாருங்க 128வது சங்கீதத்துல குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? குடும்பத்தை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருப்பார்கள். அல்லேலூயா. பிள்ளைங்களை யாரை சுத்தி இருக்கணுமா? முதல்ல ஆமா, அவங்க வயதாகி அவங்க கல்யாணம் ஆகி வேற வீடு போகிற வரைக்கும், அவங்களுக்காக ஒரு குடும்பம் வருகிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் யாரை சுத்தி இருக்கணும்? உன் பிள்ளைகளையே சுத்தி இருக்கணும். தாய் தகப்பனையே சுத்தி இருக்கணும் பிள்ளைகள். திருமணம் ஆன பிறகு அதே இத்தான் சாக்குன்னு சொல்லிட்டு விட்டு ஓடிடக்கூடாது. அவளை வந்து பார்க்கணும், போன் பண்ணணும். ஒரு முறை ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு, ஏன்னா ஃபாதர் எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் 10 வாட்டி நான் போன் பண்ணிட்டாங்க ஃபாதர், 2 நாள்ல. உண்மைங்க, நடந்த சம்பவம், நான் அங்கதான் இருக்கிறேன். 10 வாட்டி போன் பண்ணிட்டாங்க ஃபாதர். எப்போ? இந்த 2-3 நாள்ல போல வரேன். அப்ப அந்த ஃபாதர் கேட்டாரு, அந்த பாஸ்டர் தான் வச்சுக்கங்களேன், கேட்டாரு, சரிப்பா அவங்கதான் 10 முறை போன் பண்ணாங்க, நீ எத்தனை முறை போன் பண்ண? நான் ஒரே முறை மட்டும் போன் பண்ணேன். உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு அப்படியே கேட்டாரு, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு அவமானமா இல்ல? உங்க அப்பா அம்மா 10 முறை போன் பண்ணாங்கன்னா நீ 15 முறை பண்ணிக்கணையா? ஆமா அப்படி ஸ்டன் ஆயிட்டான் அவன். ஏன் தான் இந்த பாதத்தை சொன்ன அப்படின்னு ஸ்டன் ஆயிட்டாங்க அவன். உனக்கு வெக்கமா இல்ல? அவமானமா இல்ல? 10 வாட்டி அவங்க போன் பண்ணாங்கன்னா நீ 15 முறை போன் பண்ணிக்கணும். இதோ வந்துடுறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லி இருக்கணும். இன்னைக்கு அப்படித்தாங்க இருக்கிறாங்க. போன் பண்ணி பேஜாராடுறாங்க. நிறைய தாய்மாருங்க இன்னைக்கு வழி ஓரமா உட்காந்துக்குவங்கலாம் வளர்த்தான், நல்லா வளர்த்தாங்க, நல்லா கட்டி கொடுத்தாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டேங்குதுங்க. யாரு எப்படின்னா இருக்கட்டாங்க, வர்ற பஞ்சாயத்து எப்படின்னா இருக்கட்டும். நாங்களும் அதாவது எங்க வயலட்டு ஒரு ஆரம்ப காலத்துல கல்யாணம் ஆன காலத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஞாபகம் இருக்குதாம்மா? என்னது மா, நீயும் சொந்தக்காரு நானும் சொந்தக்காரு, நீயும் சொந்தக்காரு நானும் சொந்தக்காரு. இதுல உங்க வீட்டுல இருந்து யாருன்னா வந்தாலும் சரி, எங்க வீட்டுல இருந்து யாருன்னா வந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துக்கோ. சொன்னா இல்லையா? நானாகட்டும் அவங்களாகட்டும் இன்னைய வரைக்கும் அப்படிதான் சொல்லுங்க. அதான் ஒரு பாக்கியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போனோம், நம்ம செய்த நன்மை தான். ஆண்டவர் கேட்காரு, உன் தாய் கொடுத்தனே, உங்க அம்மாவை எங்க, உங்க அப்பாவை கொடுத்தனே எங்க விட்டு வந்துட்டேன், எங்க விட்டு வந்துட்டுங்க அவங்கள. அதே மாதிரி அம்மா அப்பாட்ட கேட்கிற, உன் பிள்ளைய கொடுத்தனேதோ, புருஷனை கொடுத்தனேதோ, பஞ்சாயத்து கொடுத்தனேதோ, ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் கூடவே இருப்பார்கள். ஒளிவுமர கன்றுகளை போல அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். குடும்பமா இருக்கிறவர்களை, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் அந்த இடத்துலதான் உண்டுங்க.
சாலமோனை ஆண்டவர், அதாவது தாவீது மகாராஜா, தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு புத்தி சொல்றாரு. சாலமோனே, இங்க பைபிள் சொல்றது 1 நாளாகவும் 28 அதாவது பழைய ஏற்பாட்டுல 540 பக்கம், அந்த இடத்துல ஒரு புத்தி சொல்றார். சாலமோனே, நல்ல கவனி, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள், கடவுள் யார் என்று தெரிஞ்சுகொள், அவரை நீ எப்பொழுதும் தேடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு சமீபமாய் வருவார். அவரை நீ விட்டு தூரமாய் போவாய் என்று சொன்னால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவாரு. ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இதுதான் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன விசேஷமான ஒரு எச்சரிக்கை, அன்பானவர்களே. அதே போலதான் 1 நாளாகமும் 28 அதுல 9 படிக்காதீங்க, அவ்வளவுதான். இதான் இருக்கு சாலமோனுக்கு சொல்ற விசேஷமான புத்திமதி தான். அவர் அதே மாதிரி கேட்டார், தேவ ஞானத்தினால வளர்ந்தார். பைபிள் சொல்லுது, தகப்பன் தாவீதுடைய பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தபடினால சாலமோன் ஆண்ட 40 வருஷம் ஆளுகையில ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட யுத்தமே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாய் ஞானமாய், சண்டைக்கு வரவங்கள கூட ஞானமாய் பேசி, ஞானமாய் பண்ணி, ஞானமாய் சமாதானத்துக்குள்ள வந்தார். சண்டைக்கு வரவங்கள வானப்பா, வெள்ளை கொடி காட்டிட்டு வானப்பா, நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தம் வராதபடிக்கு சமாதானப்படுத்தினாராம். எப்போ? தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவ ஞானத்தினால பயபக்தியோடு கூட நடந்த சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்த விசேஷமான ஒரு சத்தியம், அன்பானவர்களே. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சங்கீதம் 34 2 வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம் சீக்கிரம். Psalms 34 10:11 அங்க பாருங்க. Psalms 34 இருக்குதா? 10. இருங்க. Lack of food. But those who obey the Lord lack nothing good. 11. Come, my young friends, and listen to me, and I will teach you the honor the Lord. ஆமென். சங்கீதம் 34 10 வசனம் 1 11 படிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. இதாங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். சிங்கக்குட்டிகள் தாம் பிள்ளைகளை ஒருபோதும் பட்டினியே விடாதான். அதே போலதான் தாய் தப்பன் கூட தாம் பிள்ளைங்க ஒருபோதும் கெட்டு போக கூடாது, பட்டினியா இருக்க கூடாது. எப்படியாகி எதையாவது செஞ்சு அவங்களுக்கு டிஃபனோ என்னமோ கட்டி கொடுத்து அனுப்புறாங்க. எதுக்காக? அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? வல்லமா படிங்க. பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வந்து செவி கொடு. முதல்ல நான் சொல்றதை கேளு. ஆண்டவர் சொல்றதை கேளு, செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதித்தேன். கர்த்தருக்கு நீங்கள் எப்படி பயப்பட வேண்டும், தாய் தகப்பனுக்கு எப்படி பயப்பட வேண்டும், பெரியவங்களுக்கு எப்படி பயப்படணும், எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், பஞ்சாதி எப்படி இருக்கணும், தாய் எப்படி இருக்கணும், தகப்பன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பேர பேத்தி பிள்ளைகள் எப்படி இருக்கணும். நீங்க எல்லோரும் வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்குள் பயப்படுகிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அன்போடு கூட அழைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுங்க, நிறைய இருக்குது. அதனாலதான் சிறு பிள்ளைகளே வந்து என்ன, சிறு பிள்ளைகளே வந்து இருக்கும்போது நீதிமொழிகள் வாங்க சீக்கிரம் 2 வசனம் வாங்க. சிறு பிள்ளைகளா இருக்கும் போது அவங்கள வந்து ரொம்ப நல்லா நடத்திடணும். சொல்லுவாங்க இல்லையா, 5 விளையாடுறது 50 ஆனாலும் விளையாது. 5 சொல்லிக் கொடுக்காத அந்த பாடத்தை படிப்பினைய நீ 50 வயசு ஆனவருக்கு சொல்லுவதையா, தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க, அவனை அடிக்க முடியாது, தலைக்கு மேல வளர்ந்துச்சு பொண்ணு, அவனை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு இல்லையா, சொல்றேன் இல்லையா. நீதிமொழிகள் வாங்க சீக்கிரம். அதுல 22வது அதிகாரம். அங்க நம்முடைய பிள்ளைகளை சின்னதுல இருந்தே எப்படி வளர்க்கணும். அதனால போது பொத்திடக்கூடாது, அச்சு வச்சு கை காலெல்லாம் வச்சிடக்கூடாது. அப்படி இல்ல,
காட்டி பயம் காட்டின அவ்வளவுதான். குச்சை காட்டி பாம்பாட்டி மாதிரி. 22 அதிகாரமா 22 சாப்டர் 22ல 6th verse. Proverbs 22:6 verse. படிங்க. Teach a child how he should live, and he will remember it all his life. ஆமென். அல்லேலூயா. சத்யா என்ன சொல்லுது பாருங்க. பிள்ளையானவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவனுக்கு புத்தி சொல்லி நீ நடத்து. அதான் நம்முடைய கடமைகள். நடத்து. அவன் முதிர் வயதானாலும் கூட அதை விடாதிருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளையாண்டானை சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே, ஆண் பிள்ளையா இருந்தா சரி, பொம்பளை பிள்ளை இருந்தா சரி, நடக்க வேண்டிய வழியில அவங்களை என்ன பண்ணோம்? சத்திய பாதையில நடத்தினோம், விசுவாசத்தில நடத்தினோம். அவன் முதிர் வயதானாலும் பெரிய வயசானாலும் கூட அவன் என்ன பண்ண மாட்டான்? கைவிடவே மாட்டான். அந்த விஷயத்தால விலகி போகவே மாட்டான். அதனாலதான் தீமோத்தேயுவை பார்த்து புனித பவுல் சின்னப்பர் மிக ஆச்சரியப்பட்டாராம். அநேக முறை சொல்லி இருக்கிறோம், தீமோத்தேயுவே உன்னிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த விசுவாசம், உனக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் வந்தது, அதுக்கப்புறம் உன் தாயாகிய ஐனிக்காவுக்குள் வந்தது. அந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறது, அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். நாளை ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவங்க கேட்பாங்க, இந்த விசுவாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த கோயிலுக்கு போகிற பழக்கம் எப்படி வந்துச்சு? கோயிலுக்கு தொடர்ந்து வருறிய, தொடர்ந்து பைபிள் படிக்கிறிய, நல்லா ஜெபம் பண்றிய, நல்லா பாட்டு பாடுறிய, இந்த பழக்கம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் சொல்லுவாங்க, இது எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாங்க, இது எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த வரம் அதான் கிறிஸ்துவ சந்ததி. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. அவன் முதிர் வயதானாலும் அதை விடவே மாட்டான். இதுல 15 படிங்க. 22:15 பாருங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. Children just naturally do silly, careless things, but a good sparkling will teach them how to behave. ஆமென். 15வது வசனம் பாருங்க. இங்க சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க. பிள்ளைகளுடைய பிள்ளையினுடைய நெஞ்சில மதியீனம் இருக்கும், பெருமையான காரியங்கள் இருக்கும், மதி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா கொழுப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? மதியீனம் இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பினால அவனை விட்டு தண்டனை என்னும் பிரம்பு அவனை அதுல இருந்து என்ன ஆயிடுவான்? அகற்றி விடும். அந்த மதியினெல்லாம் காணாது போயிடுங்க. அந்த மதிக்காத எண்ணம் எல்லாம் காணாது போயிடும். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் காணாது போயிடும். எப்போ? சின்ன குச்சில இருந்து எடுத்து உச்சிருவேன், கை கால உச்சிருவேன், உச்சாராயுது அப்படின்னு அவனை பயம் வச்சால அவன் நல்லவங்களா மாறி விடுவாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்களும் நான் அப்படிதான் பண்ணோம். ஐசாயா 54ல 13th verse படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐசாயா 54ல 13th verse. ஆண்டவர் அங்க நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்றார்? அல்லேலூயா. பிள்ளைகளை போல நீ மனம் திரும்பாமற் போனார் பரலோக ராஜ்யத்திற்குள்ள வரமாட்டா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆக சிறு பிள்ளை போல் நீ மாறுங்கள். சிறு பிள்ளை போல நாம மாறணும். அப்பதான் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். தான் தலைப்பு. சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள் அல்லது மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாங்க கடைசியா 54:13. I myself will teach your people and give them prosperity and peace. Justice and right will make you strong. You will be safe from oppressions and terror. Amen. Hallelujah. என்ன பேஜ் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு? 861. ஏசாயா 51 அதிகாரத்துல, அது 54 அதிகாரத்துல
13வது வசனம் படிச்சிருங்க. உன் பிள்ளைகள் எல்லோரும் நல்ல கவனிங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வாத்தியாரா இருக்கிறார் ஆண்டவர் தான். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாரும் படிங்க. உன் பிள்ளைகளுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எங்க போனாலும் சமாதானமா இருக்கணுங்க. எங்க போனாலும் நிம்மதியா இருக்கணும். எவ்வளவு தூரம் போய் வாழ்ந்தாலும் அவங்க சமாதானமா இருக்கணும். எவ்வளவு தூரம் போய் வாழ்ந்தாலும் நிம்மதியா இருக்கணும். எங்க ஊழிய பாதையில எத்தனையோ பிள்ளைகளை நாங்க இன்னைக்கு பார்த்து இருக்கிறோம். தாய் தப்பு நம்ம மதிக்காம போனங்க. அங்க போவாத, அவனை கட்டிக்காத, அந்த பையன் வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ தாய் தப்பன்மாரு அவங்க சொல்லி சொல்லி போதும்னு சொல்லி விட்டாங்க. கடைசியில் அவங்க சொல்ற திருமணம் ஆன பிறகு பல நாட்கள் ஆன பிறகு அவங்க சொல்றாங்க, எங்க அம்மா பேச்சு கேட்காம போனே, எங்க அப்பா பேச்சு கேட்காம போனே, அவங்க சொல்ற பேச்சு கேட்டிருந்தா அன்னைக்கு நான் ராஜாத்தி மாதிரி இருந்துக்கோனே, இன்னைக்கு நான் இந்த வேதனை அடைகிறேனே, நடு தெருவில் நிக்கிறேனே நானு அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்திருக்கிறோம் அன்பாங்கள ஊழிய பாதை. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லிட்டு அடுத்த வருஷம் படிங்க. 14 வருஷம் படிச்சிருங்க சீக்கிரம். நீதியினால் உன் பிள்ளைகள் சிறைப்பட்டிருப்பாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? நீதி உள்ள பிள்ளைகளாய், உண்மை உள்ள பிள்ளைகளாய், சத்தியம் உள்ள பிள்ளைகளாய், பொய் பேச பிள்ளைகளாய், தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாய், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். எல்லா விதமான கொடூரமான காரியங்கள், பாவமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்களுக்கு எப்படி இருப்பாங்களா? தூரமாக இருப்பார்கள். எந்த விதமான காரியத்திற்கும் அவர்கள் பயப்படாமல் இருப்பார்கள். எல்லா விதமான திகிலான காரியத்திற்கும் தூரமாக இருப்பார்கள். அது ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை அணுகவே அணுகாதே. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படியாய் ஆசீர்வாதமாய் நீங்களும் சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு நீ வரவே முடியாது என்று சொல்லினாங்க. நாங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாக இருந்த இந்த பிள்ளைகள் இனி வருகின்ற நாட்கள் ஆண்டவரே தாயை மதிக்கிறவர்களாய், தகப்பனை மதிக்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நீர் மாற்றுமாண்டவர். அப்படியே செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி. கேட்ட இந்த வசனங்கள் அநேகர் கேட்கட்டும் ஆண்டவர், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவர். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதை பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, ஆவியானவர் கொண்டு பேசுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், சமாதானமாய், நிம்மதி நிறைந்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நீண்ட ஆயுளை கொடுக்கிற வசனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மை காண்கிற மகனாய், மகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் டேவை தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண் பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமணம் ஆனவர்களை ஆசீர்வதிங்க. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டிகிரி படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஜனங்களாய், பிள்ளைகளாய் இருப்பார்களாக. அவர்களுடைய சமாதானம், தேவ சமாதானம் பெரிதா இருக்கட்டும். அப்படியே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Children's is gift of God என்று சொன்னார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று சொன்னார். கர்ப்பத்தின் கனிகளை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிக்கான மகிமை உமக்கே தருகிறோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் செபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். என்ன செய்திங்க? நம்ம எல்லாம் அப்படியே மாறணுமா? சிறு பிள்ளைகளை போல மாறணுமா? அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குணங்கள் நமக்குள்ள வரணும். அவங்களுக்கு இருக்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல குட் தாட்ஸ் இருக்குங்க. பாருங்க, இந்த சின்னூர் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. இந்த வெறுமையா ஆகக்கூடாது. இந்த குட்டி பாப்பாவை இன்னைக்கு கொண்டாந்து குடுத்துட்டாரு ஆண்டவரு. அந்த பையன் சும்மா இருக்காத, இங்க இருக்கிற ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுங்களும் உட்காந்து எழுதி இருந்திருக்கிறாப்புல. ஒவ்வொரு எல்லா வேர்ட்ஸுங்களையும் எழுதி கொண்டாந்து காமிச்சிருக்கான். இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளை போலதான் நான் மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. எப்படி? நல்ல நல்ல தாட்டுங்க, நல்ல நல்ல அந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ கெட்டுதான் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சில பிள்ளைங்க தான் கெட்டதனால வளர்க்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க சின்னதுல இருந்தே கெட்ட சிந்தனையோடு கூட இருப்பாங்க. ஆனா தாய் தகப்பன்மார்கள நாம நம் பிள்ளைகள் நல்ல விதத்துல நடத்தும் போது அந்த பிள்ளைகள் இங்க என்ன சொல்லிக்கிது பாருங்க, அந்த பிள்ளைகள் நல்ல விதத்தில் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் பெரியதாய் இருக்கும். ஆகவே நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், செழிப்பு பெரிதா இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் எனக்கு சந்தோஷமே என்று சொல்லி உங்க ஜெபத்தொட்டு ஜெயகீதங்கள் புஸ்தகத்திலே 71வது பாடல் சிறு பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் நம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சாங் நம்பர் 71. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நமக்கு பிள்ளைகள், நாம் தாய் தகப்பன்மார்கள். ஆனா நாம் எல்லாரும் பிள்ளைகள். யாருக்கு? நம் ஆண்டவருக்கு. நம் ஆண்டவருக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தான். ஆகவே தான் சொல்றோம், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். எப்படி? மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆகவே நானு இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஒரு தகப்பன் கூட ஒரு பிள்ளைகள் தாய் தகப்பன் கூட இருந்துட்டா அவங்களுக்கு பயமேன்றது தெரியாது இல்லையாமா? அந்த பிள்ளைகளை விட்டு கொஞ்சம் பொண்ணு எங்க போற அப்படின்னு பிள்ளைங்க கேட்குங்க. அது போல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தகப்பன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், கழுவப்பட்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் வென்று விட்டோம், சாத்தானின் எல்லா காரியங்களையும் வென்று விட்டோம். ஆகவே நம்ம ஆரோக்கியத்துல புகழ்த்து இன்னொரு அடி பாடலை பாடி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றவர்களால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லலாம். கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, ஆகவே பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே.
சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகமானே. சுகமானே, சுகமானே. ஆமென். இயேசுவின் காயங்கள் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. ஆகவே பயமில்லை, என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயம் இல்லை, ஆகவே என்னாலும் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி இந்த ஆமென். சந்தோஷத்தை நம்ம பிள்ளைகளுக்கு தெரிவிப்போம். இப்போது உங்க பிள்ளைங்க ஒருவேளை இந்த பிரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆமென். கரங்களை வச்சு அவங்கள பிளஸ் பண்ணுங்க. ஆமென். யாராவது ஆமென். இருந்தாலும் சரி, உங்க கருத்தை அந்த பிள்ளைங்க மேல வச்சு பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வழியா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Thank you. Praise the Lord. அந்த பிள்ளைகளுக்காக நல்ல போதனைகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே அனுதினமும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு நடத்துவார். ஒரு நாளும் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus coming soon. Happy Children's Day. சொல்லுங்க. Happy Children's Day. God bless you. Amen.